ஹாய் மச்சீஸ், நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 23 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க வீடியோ எல்லாமே பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. அப்போதான் நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, நம்ம டே 23 எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சிஸ், காலையில் இருந்தே லேட்டு. வெளியே வந்து பார்த்தா ராசி பலன் சொல்லிட்டு இருந்தாங்களா. ஆச்சு நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எடிட்டிங் பண்ணுற வேலை இருந்துச்சு. எல்லாம் எடிட்டிங் பண்ணிவிட்டு மதியானமாக டியூட்டிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனேன்னா போகிறதுக்கு முன்னாடி பங்குக்கு போய் ஒரு 5-10 கேஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிக்கப் இதான்ட்டு யாருமே இல்லை. சரி பழம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுன்னு இருந்து ஒரு பிக்கப் வந்துச்சு. அவங்கள கூட்டின்னு போய் பிக்கப் பண்ணின்னு அவங்கள போய் ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு பிக்கப்பு. அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்குள்ளே நைட்டே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்களா, அன்றைக்கி அந்த இடத்துக்கு போகாமல் மிஸ் பண்ணிட்டோம், அதுதானே நாங்கள் இன்றைக்கி வந்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு வந்து இங்கே எல்லாருமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு எல்லோரும். ஓகே மச்சி, நம்ம 1 year 1 crore earning சேலஞ்சில் டே 23 நம்ம எவ்வளோ அர்ன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. கம்மி தான் அர்ன் பண்ணியிருக்கோம். எவ்வளோன்னா 490 rupees earn பண்ணியிருக்கோம். இன்னொன்று, நம்ம எழுந்துக்குந்தே மார்னிங் லேட் வேறவா. சரி நம்ம மார்னிங் போல இல்லையா, சரி நம்ம எதனா கேமில் இன்வெஸ்ட் பண்ணி எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா ஒரு பெட்டிங்கோ போட்ட 500 ரூபாய் அது ஜெயிச்சிருந்தா ஒரு 800 rupees சம்திங் வந்திருக்கும். ஆனால் அது டேனியாகவும் ஆயிடுச்சு. அதனால லைட்டாக கொஞ்சம் மூட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் இது காத்தாலே 500 ரூபாய் டேடா, 1 ரூபா கூட சம்பாதிக்கல, இந்த 500 ரூபாவை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் நான் எடிட்டிங் பண்ணுற வேலைலாம் இருந்துச்சா, சரி அதெல்லாம் முடிச்சுட்டு மதியானமாக போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மதியானமாக டியூட்டிக்கு வந்தேன்னா நான் சரியாக டியூட்டியோ பண்ணல. ஸோ டேனியாக வச்சு நேற்று. ஓகே, நம்ம இதோட நிறையா அர்ன் பண்ணலாம் நாளைக்கு. இன்னொன்று, இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னால் ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி சம்பாதிக்க முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.